ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இந்த ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை இந்த மாதிரி பக்குவமாக நம்ம நல்லா சுருளை வதக்கிட்டு அடுத்து இது நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு 6 மாதம் ஆனாலும் கெடாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிட்டோம்னா நமக்கு டைஜஷன் பிரச்சனை கூட இருக்காதுங்க. இது எப்படி செய்கிறது வீடியோக்கள் போய் பார்க்கலாம். மாங்காய் துருவல் 1 கப்பு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த மாங்காய் துருவலோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கூட மாங்காய் எந்த அளவுக்கு கொடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை துருவி சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாங்காய் இஞ்சி வெள்ளை விழுத அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் பக்கத்தில் இருந்து கலந்துக்கிட்டே இருந்து இது நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டு வரணும். நல்லா கலர் மாறணும். அப்பப்போ இந்த மாதிரி ஓரங்களில் தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கணும். நமக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும். அதை விட எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சி விட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம இந்த கலந்துட்டு இருக்கும்போது பார்த்தாலே தெரியும் நமக்கு இன்னும் அடி பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ முதல்ல விட இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதம் வந்திருக்கு. நமக்கு இதை விடவே இன்னும் கெட்டியான பதம் வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட கலந்துருக்கிற இந்த பதமானது நமக்கு பார்த்திங்கன்னா இப்படி கலந்து விடும்போது கீழே அப்படியே நுரத்தங்கின மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா அப்படி மிருக்கு வர சமயம் வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி நமக்கு விழுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இருந்துட்டு அடுத்தது ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவணும் இந்த தட்டில் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்படியே அழகாக அல்வா மாதிரி டக்குன்னு விழுது. இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கிற இந்த டேஸ்ட்டில் இந்த இஞ்சி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏதாவது ஒரு கட்டரை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு விரும்பின ஷேப்பில் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ஸ்கொயராக கட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை நம்ம செஞ்சாச்சுங்க. இது ஒரு டைம் செஞ்சுட்டோம்னா நம்ம ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் தான் இது. உங்களுக்கு இந்த அட்டகாசமான ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம்.